Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. சாருக்கிட்டயே உன் திமிர காட்டுறியா? உண்மையை சொல்ல மாட்டியா? நான் யாரு தெரியுமான்னு கேக்குறேன். நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? உண்மை சொல்லுடி. சொல்லு. உண்மை சொல்லுடி. சொல்றியா இல்லையா? சொல்லுடி. விக்ரம், நீ என்ன கொலையே பண்ணாலும் என்கிட்ட இருந்து உனக்கு எந்த உண்மையும் வராது. உனக்கு உண்மை தெரியணும்னா போய் இனியாவை கூட்டிட்டு வா. இனியா வராம என் வாயை உன்னால திறக்க முடியாது. உன்னை இவ்ளோ அடிச்சு திமிர் அடங்கலையாடி? வெறி பிடிச்ச மாதிரி கத்துற. தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். உண்மை சொல்லுடி. சொல்லு. உண்மை சொல்லு. சொல்லுடி. இவ ஏன் இனியாவை இதுக்குள்ள இழுத்தா? இனியாவுக்கும் இவளுக்கு என்ன சம்பந்தம் புரியலையே. சொல்லுங்கறல. உண்மை சொல்லு. சொல்லுடி. ஏய், உண்மை சொல்லுடி. ஏய், போடி. விக்ரம், இனியா வராம உனக்கு எந்த உண்மையும் கிடைக்காது. தேவையில்லாம உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. போ, போய் இனியாவை கூட்டிட்டு வா. அப்பதான் உனக்கு உண்மை கிடைக்கும். ஏய், போடி. போடி. விடுங்க. போ. விடுங்க. மேடம், அக்கா இருங்கக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி மேடம். இனியா மேடம்? ஆமா, இனியா மேடம் வீடு தான். ஓகே, கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். அக்கா, சார் நிறைய ஆர்டர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கை வெயிட்டா இருக்கு. கொடு. இருங்கக்கா. இது பட்டர் நான். வாவ். அக்கா, ராத்திரிக்கும் வச்சு சாப்பிட போறீங்களா? இவ்ளோ ஐட்டம் இருக்கு. இத்தனையும் உனக்கு தான், நீ சாப்பிடு. அக்கா, இவ்ளோவும் எனக்கா? இவ்ளோலாம் சாப்பிட முடியாதுக்கா. ஏய், எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடு. ஃபர்ஸ்ட் உட்காரு. உட்காரு. முதல்ல ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலான்னு. இந்தா. இல்ல இல்ல, நானே தரேன். இந்தா, எடுத்துக்கோ. அப்படியே எடுத்துக்கோ. அக்கா, நீங்களும் எடுத்துக்கோங்கக்கா. இல்ல இல்ல, இன்னைக்கு உனக்கு தான் ட்ரீட். நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. அன்னைக்கு ஒரு நாள் நீ சாப்பிட்டு பார்த்தல பன்னீர் பட்டர் மசாலா, உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னல. நீ நல்லா வேற சாப்பிட்ட. நான் அத விக்ரம் கிட்ட சொல்லிருந்தேன். அதான் விக்ரம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு அதையும் ஆர்டர் பண்ணிருக்காரு. தேங்க்ஸ்க்கா. நான் ஒரு உண்மை சொல்லவா? இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பழைய சாதம், சுடு சாதம், உப்மா, பொங்கல் இதுதான்க்கா. ஏதாவது விசேஷ நாள் மட்டும்தான் இட்லி, தோசைலாம் பண்ணுவாங்க. அப்படியே வளர்ந்ததுனால இந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது மனசு ஏதோ பண்ணுதுக்கா. அதெல்லாம் நீ வருத்தப்படாத. நீ தான் கலெக்டர் ஆகி இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி விதவிதமான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட போறல. நிறைய பேருக்கு நீ சாப்பிடுற மாதிரியான ஃபுட்ஸ வாங்கி தரவும் போற. அதனால சந்தோஷமா சாப்பிடு. இப்போலாம் எனக்கு பன்னீர் பட்டர் மசாலானா ரொம்ப பிடிக்கும்க்கா. ஏய், டெய்லியும் இங்க இந்த குத்து தான் நடக்குதா?
இதா வரேன். மாமா என்னடி மாமா, இப்படிதான் எந்த வீட்டுல என்ன கிடைக்கும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? அக்கா ஒவ்வொரு வீடா போய் ஏதாவது வாங்கி கொடுங்க ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கியா? இல்ல மாமா. ஏன் வீட்டுல உனக்கு நான் சோறு போடல, பட்னி போட்டா அனுப்புறேன். அப்படியே ஒண்ணு வச்சனா? இங்க பாருங்க மூர்த்தி, நீங்க எல்லாமே தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க இதை எதுக்கு பண்ணோம் நீங்க கேட்டு பேசுங்க. ஏய், உன் கருத்து வெங்காயம் எல்லாம் எனக்கு தேவையில்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும். நான் என் வீட்டு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீ விலகி நில்லு. மாமா அக்காவை அப்படிலாம் பேசாதீங்க மாமா. ஏய், எனக்கே புத்தி சொல்லி தெரியா? ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பரீட்சை எழுதி முடிச்சிட்டு வீடு வந்து சேர்ந்துருச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வராம பொறுக்கி தின்னுட்டு இருக்கிறியா? இதுக்குதான் டியூஷன் போறேன்னு பொய் சொல்லிங்க வந்துகிட்டு இருக்கிறியா? மாமா இல்ல மாமா, நான் அக்கா கிட்ட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணதான் மாமா வந்தேன். ஏய், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், பொடரிலேயே போடுவேன். ஏண்டி இப்படி அடுத்த வீட்டுல உட்காந்து திங்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஹலோ மூர்த்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. திவ்யாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா கூட அவ ஈஸியா வாங்கி சாப்பிடுறவல்ல. ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தாதான் அவளே சாப்பிடுவா. இன்னைக்கு அவ மேக்ஸ் எக்ஸாம ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். கண்டிப்பா சென்டம் எடுப்பான்னு தோணுச்சு. அதுக்காக தான் அதை செலிப்ரேட் பண்ண ஃபுட் ஆர்டர் பண்ணி அவளை சாப்பிட வச்சேன். மத்தபடி அவ சாப்பாடு கலையிற பொண்ணெல்லாம் இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள பொண்ணு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு ஓனா சாட்சியா? அவ நல்லா படிக்கிறா, அது பண்றா இது பண்றான்னு அவளை ஏமாத்தி அப்படியே அவளை உன் வீட்டோட வச்சுக்கலான்னு வழி பண்றியா? இல்ல மாமா. உனக்கு செலவே இல்லாம ஓசியில விசுவாசமா வேலை செய்யறவ வேணும். இப்படி அப்பப்ப நீ திங்கிறத தூக்கி எறிஞ்சா அவ அப்படியே நன்றியோட வேலை செய்வா. அதானே உன் திட்டம்? அதுக்கு தானே இதெல்லாம் பண்றீங்க? மூர்த்தி, ஐயோ மாமா. ஏய், என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா அப்படி எல்லாம் யோசிக்கிறவங்களே கிடையாது மாமா. அவங்க ரொம்ப நல்லவங்க மாமா. ஏய், நீ எதுவும் பேசாத, சுமாரு. ஊரெல்லாம் போய் நாங்க உனக்கு ஒண்ணுமே செய்யல, சோறே போடலன்னு கையேந்தி வாங்கி திங்கறதெல்லாம் ஒரு பழப்பா? இந்த மாதிரி புத்தி வந்துச்சுன்னா எப்படி நீ வாழ்க்கையில உருப்படுவ? எப்படி உருப்படுவ? நீ என்னைக்குமே தெருவுல இப்படி கையேந்தி தான் திரியுவ. முதல்ல வீட்டுக்கு வா, தோலை உரிக்கிறேன். வேண்டாம் மூர்த்தி, ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க மொத்தமாவே தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவ நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த பாசத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு அவளுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேசி அவளை காயப்படுத்தாதீங்க. அவ IAS படிச்சு கலெக்டர் ஆக போறவ. அவளை அவமானப்படுத்தாதீங்க மூர்த்தி. யாரு? இவ கலெக்டர் ஆக போறா. கழுத மேய்க்க கூட இவளாக்கிப்பட மாட்டா. தயவு செய்து இந்த விஷயத்துல இருந்து விலகியேறு. மறுபடியும் இவளை இழுத்துக்கலான்னு ஏதாவது பிளான் பண்ணுன, அப்புறம் நடக்கிறதே வேற. ஹேய், வாடி. மாமா கை கழுவிட்டு வர மாமா. கை எச்சிலா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, அத உன் ட்ரெஸ்லயே தொடச்சிக்க, வீட்டுல போய் கழுவிக்கலாம். வாடி. மூர்த்தி, இங்க பாருங்க, ஒரு பொண்ணை இப்படி மிஸ்ஹேண்டில் பண்றது ரொம்ப தப்பு. இது சட்டப்படி குற்றம். என் ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர். நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வைப்பேன். ஏமா, நீ எங்க வீட்டு பொண்ண வந்து பிச்சை எடுக்க வைப்ப, அத நான் வந்து தடுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? இது எந்த ஒரு உலக நியாயம்? அவன் வீட்டு பொண்ண மானத்தோட வளர்க்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லையா? அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சரி, நீ தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. இவ சாட்சி சொன்னாதானே போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணும். இவ எப்படி சாட்சி சொல்றான்னு நானும் பாத்துறேன். ஏய், நடடி. மாமா வேணாம், பேக் மாமா எடுத்துட்டு வா. மூர்த்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
எதுவும் பேசக்கூடாது. ஏய். வாடி வாடி. வேணாம். சு. மூர்த்தி. பேசாத. அக்கா அக்கா வா. செருப்ப போடு. அக்கா ஓட்டியா? வா. சாரிக்கா. வாடி, உன் ஃபீலிங்லாம் அப்புறம் வச்சுக்க. ச்சே. படுபாவி, ஆசையா சாப்பிட வந்த பொண்ணு இப்படி சாப்பிட விடாம பண்ணிட்டானே. ச்சே. இந்தாங்கம்மா, அங்க வெயிட் பண்ணுங்க. மேடம், யாரை பார்க்கணும் மேடம்? இல்ல, சும்மாதான். ஓகே மேடம். இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இங்க யாரு கேக்குறது? சார், டாக்டர் சர்டிஃபிகேட்டுக்காக நானும் பல இடங்கள் அலைஞ்சு பார்த்துறேன் சார். ஆனா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்றாங்க சார். நீங்க தான் நின்று முடிச்சு கொடுத்துருக்கீங்க சார். நீங்க பெரிய ஆளு சார். இதை பாரு, பேசிட்டு இருக்காத, முதல்ல பணத்தை எடு. எப்படி வேலையை முடிச்சு கொடுத்துட்டல? நீங்க இல்லைன்னா இது கண்டிப்பா நடந்திருக்காது சார். இதை பாரு, இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம செல்வாக்கு அப்படி. நான் சொன்ன இடத்துல டாக்டர் கையெழுத்து போடுவார். நானும் அவருக்கு குறை வைக்க மாட்டேன். ரூபா வாங்குறேன்னா அவருக்கு 1500, எனக்கு 500, அப்படி சரியாக பிரிப்பேன். அதனாலேயே டாக்டருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இப்போ புரியுதா? நீ தான் அவனா? சரிங்க சார். இந்த உன் சர்டிஃபிகேட் பார்த்துக்கோ. சார், ரொம்ப நன்றி சார். இங்கே பாரு, நம்ம ஹாஸ்பிட்டலில் கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்னு கூட பார்த்து சொல்லுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது வேணும்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வா. நான் காது வச்ச மாதிரி மேட்ரை முடிச்சு தரேன். உனக்கும் ஒரு கட்டிங் தரேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். ஓஹோ, நீ தான் அவனா? தம்பி தம்பி, ஒரு நிமிஷம். தம்பி தம்பி, என் பேர் அமுதா. எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும். உதவியா? என்ன உதவி? என்னோட சொந்தக்கார பொண்ணு, அதான்ப்பா என் அண்ணனோட மருமக, அவ மாசமா இருக்கா. எங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசை. பொம்பளை புள்ள பிறந்துட்டா அப்புறம் மனசு கஷ்டமாயிடும்ல. அதான் என் அண்ணன் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. விசாரிச்சப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க வந்தேன். இதை பாருமா, யார் நீ? என்கிட்ட வந்து என்னென்னமா கேட்டுட்டு இருக்கா? அதெல்லாம் யாரும் இங்கே அப்படி பண்றதில்ல. அப்படி பண்றது சட்டப்படி குற்றம், தெரியும்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. தம்பி தம்பி தம்பி, ஏன்பா இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். யார் நீ? இன்ஃபார்மரா? போலீஸோட ஆளா? ஐயோ தம்பி, ஏன்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? எனக்கு இந்த உதவி தேவைப்பட்டுச்சு. உன்னை பார்த்தா இந்த மாதிரி உதவி எல்லாம் பண்ற தம்பி மாதிரி தெரிஞ்சுச்சு. இப்ப கூட ஒருத்தருக்கு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்தல, அந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ண என்ன? இங்க பாரு, உண்மையிலேயே உதவி கேட்டு தானே வந்திருக்க, வேற எதுவும் நோக்கம் இல்லையே? உன் மேல சத்தியமா சொல்றேன் தம்பி, நான் இதை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியமா இந்த உதவியை கேட்க தான் வந்தேன். அதை சும்மா சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு தலையில் அடிச்சு மண்டையை உடைக்கிற? நீ சொல்ற வேலையை செய்யலாம், ஆனா அது கொஞ்சம் பணம் செலவாகுமே. பணம் தானப்பா, அதெல்லாம் கொடுத்துடலாம். என்ன, ஒரு 5000 ரூபாய் ஆகுமா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய் தம்பி தம்பி தம்பி, என்னப்பா ஏன் இப்படி புசுக்கு புசுக்குன்னு கோவப்படுற? அப்புறம் எவ்வளவு பெரிய வேலை இது? வெறும் 5000 ரூபாய் தராங்கற மாட்டினா நான் மட்டும் உள்ள போகாம
டாக்டரையும் உள்ள தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கே சீல் வச்சிருவாங்க தெரியுமா? அப்ப எவ்வளவுதான்ப்பா வேணுங்கிற? டாக்டருக்கு 25,000 ரூபாய், எனக்கு 5,000 ரூபாய், மொத்தம் 30,000 ரூபாய் கொடுத்துரு. வேலையை கச்சிதமா முடிச்சு தரேன். சரி சரி, கேக்குற பணத்தை கொடுத்துடலாம். ஆனா ரிசல்ட் சரியா இருக்கும்ல? அதெல்லாம் பக்காவா இருக்குமா. மாசத்துக்கு 10 கேஸ் மேல பண்ணிட்டு இருக்கோம். தப்பா பண்ணி கொடுத்துருந்தா இந்நேரம் பிரச்சனையா இருக்காது. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தம்பி. பொண்ண நாளைக்கு காலையில கூட்டிட்டு வந்துட்டுமா? கூட்டிட்டு வா. வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வா. அப்பதான் நான் டாக்டர் கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வைக்க முடியும். சரி சரி சரி. சரியா, நம்பர் எடுத்துக்க. சொல்லு. சொல்லுப்பா. உன் பேரு? பாலு. பாலு. சரிப்பா, அப்போ நான் போய் நாளைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம் மேடம் மேடம், என்ன அப்படியே போறீங்க? அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு போங்க. ஐயோ, அட்வான்ஸ் கொண்டு வரலையே. நீ என்னம்மா இவ்வளவு நசையா இருக்க? உன் கேஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது, கிளம்பு. ஏய் தம்பி தம்பி தம்பி, என்ன உன்னை போ போன்னு கிளம்ப சொல்லிட்டே இருக்க. இரு. இதுல எவ்வளவு இருக்கு? இதுல 2,000 ரூபாய் இருக்கு. இத வச்சுக்கோ, மிச்சத்தை நான் நாளைக்கு வந்து தரேன். இத பாருங்க, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்புறம் நடக்கிறதே வேற. இல்லப்பா இல்லப்பா, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் நாளைக்கு கூட்டிட்டு வரேன். சரி. யாழினி, குழந்தை வயித்துல இருக்கு இல்லன்னு கண்ணாம்பூச்சி ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கல்ல, நாளைக்கு வைக்கிற உனக்கு வேட்டு என் அண்ணனுக்கு ஆனா பொண்ணான்னு தெரியணும். எனக்கு குழந்தை வயித்துல இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஒரே கல்லுல 2 மாங்காய், 2யும் அடிக்கிறண்டி. மாமா, கைய விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ விடுங்க மாமா, எல்லாரும் பாக்குறாங்க மாமா. யாரு பார்த்தா எனக்கு என்னடி? நீ என் குழந்தையா தானே? நான் அவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு வருவேன், உன் முடிய பிடிச்சு கூட இழுத்துட்டு வருவேன். யாரும் என்ன கேட்க முடியாது. வாடி வாடி. நான் கைய விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. விடுங்க மாமா. வாடி. திவ்யா, என்னடி ஆச்சு? யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு? வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி பிடிச்சு தள்ளி விடுற? உனக்கு புத்தி கித்தி கேட்டு போச்சா என்ன? ஏய், வாய் அதிகமா பேசுன வாயிலேயே மிதிப்பேன். என்ன பண்ணான்னு கேளு உன் தங்கச்சிய. கேள்றி. என்னடி, என்னாச்சு? அக்கா, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம்க்கா. மேக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேன்னு இனியா அக்கா கிட்ட சொன்னேங்க்கா. அவங்க கிட்ட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலான்னு அவங்க வீட்டுக்கு போனேங்க்கா. அங்க மாமா வந்து கைய புடிச்சு இழுத்து தர தரன்னு ரோட்லயே இழுத்துட்டு வராருக்கா. ஏயா, அவ அங்க போய் டியூஷன் படிக்கிறா, அங்க போய் கொஸ்டினை சரி பார்த்துட்டு வந்திருக்கா. இதுக்கு எதுக்கே நீ சண்டை போட்டு இழுத்துட்டு வர? ஏய், இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. இந்த பரீட்சை முடியற வரைக்கும் தான் அவங்க சங்காத்தம். அதுக்கப்புறம் அந்த வீட்டு வாசப்படியே கூட நீ மிதிக்க கூடாது, பாத்துக்க. நீங்க ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே. ஹேய், இன்னைக்கு திவ்யாக்கு செம ட்ரீட் போல இருக்கு. ஹாப்பியா? எங்க, திவ்யா ஹாப்பியா தான் இருந்தா. ஆனா அவ சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏ, என்னாச்சு? வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி அவதான் எப்பவும் ஒரு பிரச்சனையை சுமந்துகிட்டே இருக்காளே. அவ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன ஆச்சு? நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தான் இருந்தா. திடீர்னு அவ மாமா வந்து எக்ஸாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வராம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவளை மோசமா திட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. பாவங்க திவ்யா, அவ சந்தோஷமே அவளை விட்டு போயிடுச்சு. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world.
and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.